சமூக வலைத்தளங்களில் ஒரு 2 நாட்களாகவே ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக போயிருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச்சிறந்த கொள்கைவாதி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச்சிறந்த திராவிட சிந்தனையாளர் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, அவருடைய புதல்வன் திருச்சி சூர்யா அவர்கள் விசிகாவை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு. சமூக வலைத்தளங்களில் அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் திருமாவளவன் அவர்களும் எலும்பு துண்டுக்கு அலைகின்ற நபர்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு பகிரங்கமாக பதிவு பண்ணுறாரு. இதை பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, திராவிட சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்ற நபர் திருச்சி சிவா அவர்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு திருச்சி சூர்யாவுக்கு திராவிட சிந்தனையை கடத்திய விதம் இதுதானா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இல்லாட்டி இதுதான் திராவிட சிந்தனை மகனே அப்படியே பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்தாரா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் ஒரு இயக்கவாதியாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கொள்கைவாதியாக இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த திராவிட சிந்தனையை எப்படி இவங்க கொண்டு போக போகிறாங்கன்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இல்லாட்டி இதுதான் திராவிட சிந்தனை அப்படின்ற மாதிரி அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. திராவிட சிந்தனைன்னா எது அப்படின்றத தயவு செஞ்சு அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோவை தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நமக்கு டேக் பண்ணி தோழர் இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு தக்க பதிலடியை கொடுங்க தோழர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது திருமாவளவருடைய களப்பணிகளில் தொய்வுகள் இருக்குது, அதை நான் விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திருச்சி சூர்யா விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா நம்ம தக்க பதிலடி கொடுக்கலாம். அதே திருமாவளவனுடைய அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் சில போதாமைகள் இருக்குது, அதனால் நான் திருமாவர்களை விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திருச்சி சூர்யா விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்ம தக்க பதிலடி கொடுக்கலாம். ஆனால் திருச்சி சூர்யா பேசுகின்ற எல்லாமே அவதூறுகள், முகாந்தரங்கள் இல்லாதது, ஒரு கொச்சையான வார்த்தைகள், எலும்பு துண்டுக்கு அலைகின்ற நபர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொச்சையான வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி சொல்லுகின்ற நபர்கள் நம்ம என்ன பதிலடி கொடுக்க போகிறோம்? பதிலெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் திருச்சி சூர்யாவுக்கு பின்னாடி இருந்து யார் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது மக்களே, சமூக வலைத்தளங்களில் வராங்க, பதிவுகள் போடுறாங்க, ஜஸ்ட் அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இந்த மீடியா துறையில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு தெரியும் திருச்சி சூர்யா பின்னாடி யார் இயக்கி இருக்கிறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு சில அனுமானங்கள்லாம் இருக்குது. அந்த அனுமானங்கள் என்ன அப்படின்றதான் ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு விழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சி சூர்யா அவர்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்துருவோம். அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் எல்லாமே நிறையா கட்சிகள் இருக்கிறாங்க. ஜனநாயக கட்சிகள் இருக்காங்க, சனாதன கட்சிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ ஜனநாயக கட்சிகள் என்று வருகின்ற பொழுது அதில் யார் யாரெல்லாம் வராங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வராங்க, விடுதலை சிறுத்தை கட்சி வராங்க, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வராங்க, காங்கிரஸ் கட்சி வராங்க, இன்னும் இதர பின்ன ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த போர்வையில் வருகின்ற ஒரு சில கட்சிகள். ஸோ ஆப்நாட்டில் யார் இருக்கிறாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம பாமக இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் இருக்காங்க, தேமுதிகலாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஆப்போசிட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிகள். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய சாப்டர் எல்லாமே கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிருச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாப்டர் ஏறக்குறைய க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆளுமைப்பை அதை மீட் எடுக்கல அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் வீழ்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாப்டர் ஏறக்குறைய க்ளோஸ். பாமக சொல்லவே தேவையில்லை, தன்னுடைய மாநில அங்கீகாரத்தை அவங்க இழந்துட்டாங்க. தேமுதிகவும் அதே மாதிரி தான், அவங்களையும் சொல்ல தேவையில்லை, அவங்களும் தன்னுடைய செல்வாக்கை பெரும்பாலும் இழந்துட்டாங்க. ஸோ அப்போ ஜனநாயக கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இதர பின்ன ஒரு சில கட்சிகள், ஸோ இவங்க தான் இப்போ தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே பட்சத்தில் இந்த ஜனநாயக கட்சிகளிலே யார் முதன்மையான கட்சி, இந்த ஜனநாயக கட்சியிலேயே முதன்மையான கட்சியாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, காங்கிரஸ் கட்சிகளோ, இதரப்பன ஒரு சில கட்சிகளோ ஜனநாயக ரீதியாக போட்டி கட்சியாக வந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மித்த கட்சிகள் எல்லாத்தையுமே வீழ்த்துவதற்காக இங்கே சதி திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. 2026 தேர்தல் என்பது நம்ம எல்லாருமே பெரும்பாலும் தெரியும், யாரோட கூட்டணியில் இருக்க போகிறாங்கன்றது தெரியும். ஆனால் 2026க்கு பின்னாடி ஆல்ரெடி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று வலுப்பெற்று கொண்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தை கட்சி சொல்கிறாங்க,
காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. இன்னும் எதிர்காலத்தில் கம்யூனிஸ்ட் கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ 2026க்கு பின்னாடி இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி வேணாலும் மாறலாம். அப்போ இந்த ஜனநாயக கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளிலே நான் தான் முதன்மையானவர்கள், எனக்கு பின்னாடி யாருமே இருக்கக்கூடாது, எனக்கு சக போட்டியாக வந்துவிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இப்போ இருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மீதம் இருக்கின்ற கட்சிகள் எல்லாத்தையுமே டீப்ரமோட் பண்ணுவதற்காக திட்டமிட்டு இறக்கிவிடப்பட்ட நபர்கள் தான் இந்த திருச்சி சூர்யா போன்ற ஆட்கள் எல்லாமே. இது எல்லாமே யாரு பண்றாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையே டைரக்டா பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட ஒரு சில அணிகள் இருக்கு இல்லையா, அந்த அணிகள் திட்டமிட்டு இந்த விஷயங்களை பண்றாங்க அப்படின்றத நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியும். ஏன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த கட்சிகள்லாம் போட்டியா அப்படின்னா போட்டி தான். 2026க்கு பின்னாடி இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படிலாம் மாறுமோ அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் இப்போ இருந்து டீமெரிட் பண்ணுவதற்காக இவங்க சில செயல் திட்டங்கள்லாம் வகுத்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துங்களேன், விடுதலை சிறுத்தை கட்சி நீங்கள் எடுத்துங்க. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த முழக்கம் என்பது கடந்த 2000 முன்வைக்கப்பட்ட ஒரு முழக்கம். அந்த முழக்கம் இப்போ இன்று நேற்று சொல்லப்பட்ட முழக்கம் கிடையாது, 2000 சொல்லப்பட்ட முழக்கம். ஆனால் அந்த முழக்கத்தை மையப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இந்த இணையதளத்தில் இருக்கிற இணையதள அடியாட்கள் எல்லாமே வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய நீங்கள் ஐடிக்கு எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திராவிடியன் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்துருப்பாங்க. பகிரங்கமாக சொல்கிறேன், யார் யாரெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருடைய ஐடியும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒன்று பிஜேபியாக இருப்பாங்க, ஒன்று நாம் தமிழர் கட்சியாக இருப்பாங்க, இல்லாட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடியன் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களை தான் இணையதள அடியாட்கள்னு சொல்கிறேன். அது மட்டுமா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு இருக்கு இல்லையா, அந்த மது ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கம் என்பது எப்பேற்பட்ட ஒரு நோக்கம். இப்போ டிபேட்ஸ், நீங்கள் சமூக வலைத்தளங்களில் டிபேட்ஸ் உருவாக்குவதாக இருந்தால் மதுவை ஒழிக்க முடியுமா, ஒழிக்க முடியாதா, பாசிபிள் இருக்கா, பாசிபிள் இல்லையா அப்படின்ற மாதிரி அதனை நோக்கி தான் விவாதங்கள் மேற்கொண்டிருக்கணும். இந்த மதுவினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது, டேட்டாக்கள் என்ன சொல்லுது, தரவுகள் என்ன சொல்லுது, மக்கள் என்ன சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் டிபேட்ஸ் உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இணையதள அடியாட்கள் என்ன பண்ணாங்க, திட்டமிட்டே என்ன பண்ணாங்கன்னா ராஜாஜி கட்டவுட் சம்பந்தமாக டிபேட்ஸ் உருவாக்குனாங்க. அப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வேறு எந்த கட்சிகளுமே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாம் கட்ட அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட அமைப்புகள், அவங்க திட்டமிட்டே இணையதள அடியாட்கள் மூலமாக அடியாட்களை இறக்கி விட்டு இந்த வேலை வந்து பார்க்குறாங்க. இதை வந்து நம்ம நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அது மட்டுமா, இதை நீங்கள் அப்படியே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே இதே நிலைமை தான். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஓசி சோறு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்களோ அதே விமர்சனத்தை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள அடியாட்கள் வந்து பார்த்தாங்க. ஏங்க இந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இருக்குல்லங்க, அந்த தொழிலாளர் பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் உள்ளே புகுந்த எந்த ஒரு தொழிற்சாலையுமே விளங்காது அப்படின்ற மாதிரி அப்பட்டமாகவே சமூக வலைத்தளங்களை பதிவுகள் போட்டாங்க. இன்றும் கூட போட்டுக்கிருக்கிறாங்க. பாலபாரதி அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பாலபாரதியுடைய பதிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் டி ஸ்டோக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பில் இருக்கின்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க, பாலபாரதியை வந்து தாக்கி பதிவில் போடுறாங்க. அந்த காட்சிகள் நம்ம சமூகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஆகப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சிகளுக்கு போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக கட்சி தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த ஜனநாயக கட்சிகளுக்கு போட்டியாக வேறு எந்த கட்சியும் வந்துவிடக்கூடாது. அது விடுதலை சிறுத்தை கட்சியோ, கம்யூனிஸ்ட் கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ, இதர பின்ன எந்த கட்சிகளுமே வந்துவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இதை டைரக்டாக செய்கிறாங்களோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் இந்த வேலையை பார்த்துக்கிருக்காங்க. இன்னும் ஓப்பனாக ஒரு விஷயம் பதிவு பண்ணவா, ஆதவ அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வாய்ஸ் ஆஃப் காமனுடைய வேலை என்னன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு நெருங்கிய உறவினர் அவரும் ஒரு அமைப்பு வந்து வச்சிருக்காரு. அந்த அமைப்பின் கீழ் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் இந்த இணையதள அடியாட்கள் எல்லாமே. இந்த இணையதள அடியாட்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிகளுக்கு போட்டியாக எந்த கட்சியும் வந்துவிடக்கூடாது. அது 2026க்கு பின்னாடி எந்த கட்சிகளுமே அடிச்சுவடி இல்லாமல் அழிந்து போக வேண்டும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்திகள் உருவாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் திட்டமிட்டே இப்போ இருந்து அவதூறுலாம் பரப்பியிருக்காங்க. இதில் ஒரு ஆள் தான் நம்ம திருச்சி சூர்யா அவர்கள். ஏங்க நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு நபராக தான் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபராக தான் இருப்பாங்க. நேரடியாகவோ இல்லாட்டி மறைமுகமாகவோ அந்த கட்சியை ஆதரிக்கின்ற ஒரு நபராக தான் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திருச்சி சூர்யா யார்?
அவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இப்போ இல்லை, அவர் வெளில வந்துட்டார். நாம் தமிழர் கட்சி வந்து ஓப்பனாகவே விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சினே அவர் இல்லை. ஆக மொத்தத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினே அவர் இல்லை அப்படின்ட்டு தெளிவாக தெரியும். ஆனால் நான் வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ளே போனாலும் கூட அவங்க என்னை ஏற்றுக்குருவாங்க, நான் அங்கே பிறந்து அங்கே வளர்ந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரி திருச்சி சூர்யா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய பேட்டியில் வந்து பதிவு பண்ணுறார். அப்போ திருச்சி சூர்யா பிஜேபியில் இல்லை, விசிகாவில் இல்லை, நாம் தமிழர் இல்லை, அதிமுக இல்லை. அப்போ திருச்சி சூர்யா யாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு? யாருக்காச்சும் சொல்லலாம் ஆதரவாக பேசி தானே ஆகணும். அப்போ யாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு? அவர் யாருக்கு மறைமுகமாக ஆதரவாக பேசுகிறாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தான் பேசுகிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் சொன்ன மாதிரி 2ஆம் கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில அமைப்புகளுக்காக ஒரு வேலை பார்த்துக்கிருக்காரு. நான் சொன்ன மாதிரி 2026க்கு பின்னாடி ஜனநாயக கட்சிகள் எந்த கட்சியுமே நமக்கு போட்டியாக வந்துடக்கூடாது என்ற காரணத்துக்காக இப்போ இருந்தே எல்லா கட்சிகளையுமே ஓப்பனாக விமர்சனம் பண்ணுகின்ற காட்சிகள்லாம் பார்த்துக்கிருக்கோம். சமூக வலைத்தளங்களில் ஒரு சில நபர் உள்ளே வந்தோடனே ஒரு சில பதிவுகள்லாம் போட்டுக்கிடுவாங்க. நான் வந்து அங்கே வேலை பார்த்தேன், இங்கே வேலை பார்த்தேன், இந்த நிகழ்ச்சிக்கு போனேன், அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் அப்படின்ற மாதிரி பதிவுகள் போட்டு போயிடுவாங்க. ஆனால் சமூக வலைத்தளத்துக்குள் நடக்கின்ற நுட்பமான அரசியல் இருக்குது தெரியுமா? அந்த நுட்பமான அரசியல்கள் வந்து நம்மள மாதிரி நாட்கள் தான் ஒரு சில பேர் தெரியும். இப்போ மக்களே ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 2-3 நாட்களாகவே நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊடக பிராத்தல் அப்படின்ற வார்த்தையை இந்த இணையதள அடியாட்கள்லாம் பயன்படுத்திக்கிருக்காங்க. ஊடக பிராத்தல் அப்படின்ற மாதிரி. என்ன ஊடக பிராத்தல்? ஒன்றும் கிடையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எளிய மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை வந்து வீடியோ வடிவில் எடுத்து எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளும் போட்டுவிடக்கூடாது. அப்படி போட்டாங்கன்னா அவங்க ஊடக பிராத்தல்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமிங் பண்ணுகின்ற அரசியலில் இந்த இணையதள அடியாட்கள்லாம் இறங்கியிருக்கிறாங்க. மக்களே, இல்லாத செய்தியை இருக்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை ஊடக பிராத்தல்னு சொல்லலாம். இந்த கலைஞர் நூற்றாண்டு அந்த மருத்துவமனையில் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு. அந்த மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ போராட்டம் பண்ணுகின்ற விஷயத்த போராட்டம் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லலாம் செய்வாங்க. அதே கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கரண்ட் போயிடுது. கரண்ட் போனனால டார்ச் லைட்டை வச்சு சிகிச்சை வந்து பண்ணுறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ டார்ச் லைட்டை வச்சு சிகிச்சை பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளாக போட தானே செய்வாங்க. அது போடவே கூடாது. அது போட்டீங்கன்னா நீங்கள் ஊடக பிராத்தல் அப்படின்னா அது எந்த விதத்தில் ஏற்புடைய ஒரு விஷயங்கள். இன்றைக்கி வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்துலேயும் கூட ஒரு சில சம்பவங்கள் நடந்துருக்கு, மருத்துவமனை நடந்துருக்குது. அந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த காட்சிகளை சன் டிவியில் வந்து செய்திகளாக போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ சன் டிவியில் வந்து செய்திகளாக போட்டாங்க அப்படின்னா அப்போ பிஜேபி காரன் ஃபுல்லாமே சன் டிவியை ஊடக பிராத்தல்னு சொல்லுவானா? இருக்கிற விஷயத்தை இல்லாத மாதிரி சொன்னாங்க, இல்லாட்டி இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம ஊடக பிராத்தல்னு சொல்லலாம். அப்போ இது எப்படி இந்த இணையதள அடியாட்கள் ஃபுல்லாமே ஊடக பிராத்தல் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்ணுறாங்க? ஒரு பேஷண்ட்டு உட்கார வச்சுட்டு ஒரு டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டை பேசாமல் செல்ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை எடுத்து ஒரு காட்சியாக போடுறாங்க. இதை காட்சியாக போட்டோடனே ஊடக பிராத்தல் இது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆதாரம் இருக்குது. அந்த அம்மா பேஷண்ட் வெயிட் பண்ணிக்கிறாங்க, இந்த அம்மா ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ இதை எப்படி ஊடக பிராத்தல்னு சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவ நிர்வாகத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சாதாரண சாமானிய மனிதர்களுக்கும் பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காட்டவே கூடாது. இப்படி காட்டணும் அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஏதாச்சும் களங்கங்கள் வந்துடும், அதனால் காட்டாதீங்க. அப்படி காட்டினீங்கன்னா நீங்கள் ஊடக பிராத்தல் இது எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும்? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க காட்டுறாங்க இல்லையா, இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, நல்லது நடக்கட்டுமே, அடுத்து வரப்போங்க காலங்களில் வந்து இவங்க திருந்திக்கிறட்டுமே, அது ஒரு வாய்ப்பாக அமையட்டுமே, அப்படி தான் பார்க்கணும். எளிய மக்களுடைய பார்வையிலும் தான் பார்க்கணும். மாறாக இங்கே இருக்கிற இந்த இணையதள அடியாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எளிய மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்காம அவங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி என்ற ஒரு பார்வையிலிருந்து பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க அவங்க இணையதள அடியாட்கள். ஸோ இந்த இணையதள அடியாட்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா 2026க்கு முன்னாடி மைண்ட் செட் பண்ணணும், எல்லா மக்களையும் மைண்ட் செட் பண்ணணும். ஜனநாயக கட்சி அப்படின்னாலே வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். மற்ற எந்த கட்சியுமே ஜனநாயக கட்சிகள் கிடையாது. அவங்களை எந்த அளவுக்கு அடித்து உட்கார வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து உட்கார வைக்கணும். இன்னும் சொல்ல போகிறாங்க இதில் விஜயும் எந்த அளவுக்கு அடித்து உட்கார வைக்க முடியுமோ விஜயும் அடித்து உட்கார வைக்கணும். இதான் அவங்களுடைய செயல் திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இல்லைங்களா? உங்களுக்கு ஓரளவு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையே டைரெக்டாக அதை பண்ணுறாங்களா அப்படின்னா எனக்கு வந்து உறுதியாக தெரியல. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய உறவுக்காரர் ஒருத்தரின் கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தேர்தல் வியூக வகுப்பு ஒரு குழு இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க. இருக்கிற எல்லா ஜனநாயக கட்சிகள் மேலேயும் நன்மதிப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது, அதை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் திட்டமிட்டு இந்த வேலை வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கும்
அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும், அதே மாதிரி இந்த பேக் எண்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற இணையதள அடியாட்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள அடியாட்களுக்கும் வேறுபாடுகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் திருச்சி சூர்யா போன்ற ஆட்களுடைய பேச்சுகள். ஸோ மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடிவுக்கு வரும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.